பிரான்சின் போர்ட்டோ நகரில் தொலைபேசி மோசடியில் 4000 யூரோக்களை இழந்த மூதாட்டி. வங்கி அதிகாரி என ஏமாற்றி பணத்தை வேறு கணக்கிற்கு மாற்ற செய்து நூதன திருட்டு. பிரான்சில் குறைந்த வருமானம் பெறும் 3 மில்லியன் குடும்பங்களுக்கு பாடசாலை தொடக்க உதவித்தொகை இன்று முதல் விநியோகம். மாணவர்களின் வயதுக்கு ஏற்ப உதவித்தொகை வழங்கப்படுவதாக அறிவிப்பு. தெற்கு பிரான்சின் மான்பெலியர் நகரில் இரவு விடுதிக்கு வெளியே துப்பாக்கி சூடு. பாதுகாவலர்களுக்கும் 2 நபர்களுக்கும் இடையிலான மோதலில் குறிதவரை பாய்ந்த குண்டு. பிரான்ஸ் வரித்துறை இணையதள ஊடுருவல். பாதிக்கப்பட்டவர்களுக்கு எச்சரிக்கை மின்னஞ்சல் அனுப்பும் பணி தொடக்கம். சந்தேகம் இருந்தால் இணைப்புகளை கிளிக் செய்ய வேண்டாம் என அறிவுறுத்தல். பாரிஸ் மற்றும் இலே-டே-பிரான்ஸ் பகுதியில் தணியும் கடும் வெப்பம். புதன்கிழமை முதல் மீண்டும் குளிர்ந்த காற்று மற்றும் மழைக்கு வாய்ப்பு. பிரான்சில் நூதன கொள்ளை, தொழில்நுட்ப நிபுணர் மற்றும் காவல்துறையினர் என அடுத்தடுத்து நாடகமாடி பல இலட்சம் யூரோக்கள் மதிப்புள்ள பழங்கால நாணயங்கள் திருட்டு. தாய்லாந்தில் போதைப்பொருள் கடத்திய குற்றச்சாட்டில் 11 இளம் பிரெஞ்சு நாட்டவர்கள் அடுத்தடுத்து கைது. சமூக வலைதளங்களில் இலவச சுற்றுலா, பணம் என ஆசை வார்த்தை கூறி இளைஞர்களுக்கு வலைவிரிக்கும் சர்வதேச கும்பல். தொடர்வன விரிவான செய்திகள். தென்மேற்கு பிரான்சின் போர்டோ நகரில் வசித்து வரும் 79 வயதுடைய பிரித்தானிய மூதாட்டியான டெய்ட்ரே ரான்கின் தொலைபேசி வங்கி மோசடி ஒன்றில் சிக்கி 4000 யூரோக்களை இழந்துள்ளார். கடந்த 2025ஆம் ஆண்டு ஆகஸ்ட் மாதம் தன்னை வங்கி அதிகாரி என அறிமுகப்படுத்திக் கொண்டு பேசிய மர்ம நபர் ஒருவர் மூதாட்டியின் வங்கிக் கணக்கு ஹேக் செய்யப்பட்டுள்ளதாக பீதியை ஏற்படுத்தியுள்ளார். பணத்தை பாதுகாக்க உடனடியாக அதனை வேறு கணக்கிற்கு மாற்றுமாறு அந்த நபர் மூதாட்டியை நம்ப வைத்துள்ளார். இதனை நம்பி மூதாட்டி பணத்தை மாற்றியதும் அந்த புதிய கணக்கில் இருந்த 4000 யூரோக்களையும் எடுத்துவிட்டு அந்த மர்ம நபர் கணக்கை மூடியுள்ளார். இதுகுறித்து மூதாட்டி டெய்ட்ரே வங்கியிடம் புகார் அளித்ததை அடுத்து அவருக்கு வெறும் 300 யூரோக்களை மட்டுமே வங்கி திருப்பிக் கொடுத்துள்ளது. பிரான்சின் சட்டப்படி வாடிக்கையாளர்கள் தங்களது சொந்த அலட்சியத்தால் மோசடியில் பணத்தை இழந்தால் அந்த பணத்தை வங்கிகள் திருப்பிக் கொடுக்க வேண்டிய அவசியமில்லை. கடந்த 2025ஆம் ஆண்டும் இதேபோன்றதொரு மோசடி வழக்கில் ஏமாந்த வாடிக்கையாளருக்கு வங்கி பணத்தை திருப்பிக் கொடுக்க தேவையில்லை என நீதிமன்றம் தீர்ப்பளித்திருந்ததே இதற்கு முக்கிய காரணமாகும். எனவே தொலைபேசியில் அழைத்து வங்கியிலிருந்து பேசுவதாக கூறி கடவுச்சொல் போன்ற ரகசிய தகவல்களை யாராவது கேட்டால் உடனடியாக அழைப்பை துண்டித்து விடுமாறும், தவறுதலாக தகவல்களை பகிர்ந்து விட்டதாக கருதினால் தாமதிக்காமல் உடனடியாக வங்கியை அணுகி நடந்ததை தெரிவிக்குமாறும் பொதுமக்களுக்கு அதிகாரிகள் கடும் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதிய கல்வியாண்டு விரைவில் தொடங்க உள்ள நிலையில் பிரான்சில் குறைந்த வருமானம் பெறும் சுமார் 3 மில்லியன் குடும்பங்களுக்கு பாடசாலை தொடக்க உதவித்தொகையான ARS இன்று ஆகஸ்ட் 18 முதல் வழங்கப்படுகிறது. குடும்பங்களின் கல்வி செலவுகளை சமாளிக்க உதவும் இந்த நிதியுதவி கேஃப் எனப்படும் குடும்ப உதவி நிதி அமைப்பு மூலம் விநியோகிக்கப்படுகிறது. குழந்தைகளின் வயதுக்கு ஏற்ப இந்த உதவித்தொகை மாறுபடும். அதன்படி 6 முதல் 10 வயது வரையிலான குழந்தைகளுக்கு 426 யூரோக்களும் 87 சென்றுகளும், 11 முதல் 14 வயதுடையவர்களுக்கு 450 யூரோக்களும் 41 சென்றுகளும், 15 முதல் 18 வயது வரையிலான மாணவர்களுக்கு 466 யூரோக்களும் 2 சென்றுகளும் வழங்கப்படுகின்றன. தகுதியுடைய பெரும்பாலான குடும்பங்களுக்கு இந்த உதவித்தொகையானது எவ்வித கூடுதல் நிர்வாக நடவடிக்கையும் இன்றி தானாகவே வரவு வைக்கப்படும். இருப்பினும் 16 முதல் 18 வயது வரையிலான பிள்ளைகளை கொண்ட குடும்பங்கள் தங்கள் குழந்தை தொடர்ந்து பள்ளியிலோ அல்லது தொழில் பயிற்சியிலோ பயின்று வருவதை உறுதிப்படுத்தும் சுய அறிவிப்பை சமர்ப்பிக்க வேண்டும். மேலும் 2026ஆம் ஆண்டு டிசம்பர் 31ஆம் தேதிக்கு பிறகு 6 வயது நிறைவடையும் குழந்தை பள்ளியின் முதல் வகுப்பில் சேர்க்கப்பட்டிருந்தால் அதற்கான பள்ளி சான்றிதழை ஸ்கேஃப் அல்லது MSA அமைப்பிற்கு அனுப்ப வேண்டும். இதுவரை பதிவு செய்யாத புதிய குடும்பங்கள் இந்த உதவித்தொகையை பெற தாங்களாகவே விண்ணப்பிக்க வேண்டும் என அறிவுறுத்தப்பட்டுள்ளது. தெற்கு பிரான்சின் மான்பெலி நகரில் உள்ள லெலிட் என்ற இரவு விடுதிக்கு வெளியே கடந்த சனிக்கிழமை அதிகாலை நடந்த துப்பாக்கிச் சூட்டில் மோதலுக்கும் தனக்கும் எவ்வித சம்பந்தமும் இல்லாத 18 வயது இளைஞர் ஒருவர் தலையில் குண்டு பாய்ந்து பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். அதிகாலை 5 மணியளவில் விடுதி மூடப்படும் நேரத்தில் அங்குள்ள பாதுகாவலர்களுக்கும் 2 நபர்களுக்கும் இடையே விடுதிக்கு உள்ளே தொடங்கிய மோதல் பின்னர் வெளியே வீதிக்கு வந்து துப்பாக்கிச் சூட்டில் முடிந்துள்ளது. துப்பாக்கி சத்தம் கேட்டதும் அந்த 18 வயது இளைஞர் தனது 3 நண்பர்களுடன் பாதுகாப்பிற்காக சாலையோர பள்ளத்தில் பதுங்கியுள்ளார். ஆனால் மோதலில் ஈடுபட்டவர்கள் சுட்ட குண்டுகளில் ஒன்று குறிதவறி வந்து அந்த இளைஞரின் தலையை துளைத்துள்ளது. இந்த இளைஞர் திட்டமிட்டு குறிவைக்கப்படவில்லை என்றும் அவர் இந்த வன்முறையின் துணைப்பலி மட்டுமே என்றும் மான்பெலியர் நகர அரசு வழக்கறிஞர் அலுவலகம் தெரிவித்துள்ளது. மான்பெலியர் நகரின் புறநகர் பகுதியில் அமைந்துள்ள இந்த லெலிட் இரவு விடுதி வன்முறைகளுக்கு புதியதல்ல. கடந்த மே மாதத்தில் நடந்த ஒரு மோதலிலும் இங்கு துப்பாக்கி சூடு நடந்துள்ளது.
மேலும் கடந்த 2024ஆம் ஆண்டில் இந்த விடுதி தீ விபத்துக்கும் உள்ளாகியுள்ளது என உள்ளூர் ஊடகமான மிடி லிப்ர சுட்டிக்காட்டியுள்ளது. இச்சம்பவம் அப்பகுதியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பிரான்சின் பொது நிதி மற்றும் வரித்துறை இயக்குநரகம் மாபெரும் இணைய தாக்குதலுக்கு ஆளாகியுள்ள நிலையில் பாதிக்கப்பட்ட பொதுமக்களுக்கு எச்சரிக்கை விடுக்கும் பணிகளை அரசு முடுக்கிவிட்டுள்ளது. கடந்த ஜூன் மற்றும் ஜூலை மாதங்களில் நடந்த இந்த ஊடுருவலில் சுமார் 6,78,000 தனிநபர்கள் மற்றும் நிறுவனங்கள், அத்துடன் 2,00,000 நிலப்பதிவு கணக்குகளின் தரவுகள் திருடப்பட்டுள்ளதாக அரசு உறுதிப்படுத்தியுள்ளது. திருடப்பட்ட தகவல்களில் மக்களின் பெயர்கள், வரி வருமான விவரங்கள், குடும்ப வரி விகிதம் மற்றும் மூல வரி பிடித்த விகிதம் ஆகியவை அடங்கும். அதிர்ஷ்டவசமாக பொதுமக்களின் தனிப்பட்ட இணைய கணக்குகளோ வங்கி விவரங்களோ அல்லது கடவுச்சொற்களோ திருடப்படவில்லை என அரசு தரப்பில் விளக்கமளிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தங்கள் தரவுகளை இழந்தவர்களுக்கு நேற்று முதல் வரித்துறை அதிகாரப்பூர்வமாக மின்னஞ்சல் மூலம் எச்சரிக்கை விடுக்க தொடங்கியுள்ளது. இந்த மின்னஞ்சலை பெறும் பொதுமக்கள் சில முக்கிய நடைமுறைகளை பின்பற்ற அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். முதலாவதாக, உங்களுக்கு வந்த மின்னஞ்சல் திரையில் காட்டப்படும் அதிகாரப்பூர்வ முகவரியிலிருந்து வந்திருக்க வேண்டும். சந்தேகம் இருந்தால் மின்னஞ்சலில் உள்ள இணைப்புகளை கிளிக் செய்யாமல் நேரடியாக அரசின் இணையதளத்திற்கு சென்று சரிபார்க்கவும். உங்களின் கடவுச்சொற்கள் திருடப்படாததால் அவற்றை மாற்ற வேண்டிய அவசியமில்லை. எனினும் திருடப்பட்ட வரி விவரங்களை வைத்து மோசடிக்காரர்கள் உங்களை ஏமாற்ற முயலலாம் என்பதால் உங்கள் வங்கிக் கணக்கை தொடர்ந்து கண்காணிக்கவும். மின்னஞ்சல் வந்தவுடன் காவல் நிலையத்திற்கு சென்று புகார் அளிக்க தேவையில்லை. ஆனால் உங்களை யாராவது ஏமாற்ற முயன்றாலோ பண மோசடி நடந்தாலோ உடனடியாக ஆதாரங்களுடன் புகார் அளிக்க வேண்டும் என அரசு அறிவுறுத்தியுள்ளது. பிரான்சின் தலைநகர் பாரிஸ் மற்றும் இல்டெஃபிரான்ஸ் பிராந்தியத்தில் கடந்த சில வாரங்களாக நிலவி வந்த கடும் வெப்ப அலை மற்றும் வறட்சிக்கு பிறகு மழையும் குளிர்ந்த காற்றும் மீண்டும் திரும்பவுள்ளதாக மேத்தியோ பிரான்ஸ் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. 2026ஆம் ஆண்டின் கோடைகாலத்தில் 30 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக கொளுத்திய வெயில் மற்றும் மண்ணை வறண்டு போகச் செய்த கடுமையான சூழலுக்கு பிறகு இந்த மழையின் வருகை பொதுமக்களிடையே பெரும் எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதன்கிழமையான ஆகஸ்ட் 19ஆம் தேதி முதல் அட்லாண்டிக் பகுதியிலிருந்து லார் நதி வழியாக வீசும் குளிர்ந்த காற்று காரணமாக வானிலையில் குறிப்பிடத்தக்க மாற்றம் ஏற்படும். இதனால் பாரிஸ் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெப்பநிலை 5 டிகிரி செல்சியஸுக்கும் அதிகமாக குறைந்து 23 முதல் 24 டிகிரி செல்சியஸாக குறையும். வியாழக்கிழமையன்று சற்று சூரிய வெளிச்சம் தென்பட்டாலும் வெள்ளிக்கிழமை முதல் மீண்டும் லேசான மழை பெய்யும் எனவும் வெர்சாய் உள்ளிட்ட சில பகுதிகளில் வெப்பநிலை 20 டிகிரி வரை குறையும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. இப்பகுதியின் வடமேற்கே உள்ள வால்டாய்ஸ் மற்றும் யுவெலின மாவட்டங்களில் தொடங்கும் இந்த வானிலை மாற்றம் படிப்படியாக பாரிஸ், ஹவுட்ஸ் டெ சைன், சைன்ட் செயின்ட் டெனிஸ், வால்டமார், எசோன் மற்றும் ஜைன் எட்மான் ஆகிய பகுதிகளுக்கும் பரவும். மேலும் வரும் வார இறுதியான ஆகஸ்ட் 22 மற்றும் 23ஆம் தேதிகளில் வானிலை நிலையற்றதாக காணப்படும் எனவும் காலை வேளையில் 11 முதல் 14 டிகிரி வரையிலான இதமான குளிரும் பிற்பகலில் ஆங்காங்கே இடியுடன் கூடிய மழையும் பெய்ய வாய்ப்புள்ளது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. எனவே பொதுமக்கள் வெளியே செல்லும் போது குடைகளை உடன் எடுத்துச் செல்லுமாறு அறிவுறுத்தப்படுகிறார்கள். பிரான்சின் வால்டமான் மாவட்டத்தில் உள்ள வில்லஜூஃப் நகரில் போலி காவல்துறையினர் நூதன முறையில் ஓய்வு பெற்ற முதியவர் ஒருவரை ஏமாற்றி பல இலட்சம் யூரோக்கள் மதிப்புள்ள அரிய வகை நாணயங்களை கொள்ளையடித்துச் சென்ற சம்பவம் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. முதலில் தண்ணீர் கசிவை சரிபார்க்க வந்த தொழில்நுட்ப நிபுணர் என்று கூறி மர்ம நபர் ஒருவர் முதியவரின் வீட்டிற்குள் நுழைந்துள்ளார். சிறிது நேரத்தில் காவல்துறை அடையாள அட்டையுடன் அங்கு வந்த மேலும் இருவர் அந்த நபர் ஒரு திருடன் என்றும் அவரை கைது செய்ய வந்ததாகவும் கூறி நாடகமாடியுள்ளனர். பின்னர் விசாரணையின் ஒரு பகுதியாக வீட்டை சோதனை செய்வதாக கூறி முதியவரிடமிருந்து பாதுகாப்பு பெட்டியின் சாவியை லாவகமாக பெற்றுள்ளனர். அந்த பெட்டியில் முதியவர் கடந்த 66 ஆண்டுகளாக சேகரித்து வைத்திருந்த சுமார் 2000 அரிய வகை நாணயங்களை அவர்கள் திருடிச் சென்றுள்ளனர். இதில் 160 தங்க நெப்போலியன் நாணயங்களும் அடங்கும். திருடப்பட்ட இந்த பொருட்களின் மொத்த மதிப்பு சுமார் 1,13,600 யூரோக்கள் என மதிப்பிடப்பட்டுள்ளது. இந்த நூதன கொள்ளை சம்பவம் குறித்து உண்மையான காவல்துறையினர் தற்போது தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். குற்றவாளிகள் இதுவரை கைது செய்யப்படாத நிலையில் வீட்டிற்கு வரும் நபர்கள் யாராக இருந்தாலும் அவர்களின் அடையாள அட்டையை முழுமையாக சரிபார்க்க வேண்டியதன் அவசியத்தை இந்த சம்பவம் மீண்டும் உணர்த்தியுள்ளது. தாய்லாந்து நாட்டில் கடந்த ஜூன் மாதம் முதல் போதைப் பொருள் கடத்தல் தடுப்பு சட்டங்கள் கடுமையாக்கப்பட்டுள்ளன. இந்நிலையில் அங்கிருந்து கஞ்சா கடத்திய குற்றச்சாட்டில் குறைந்தபட்சம் 11 இளம் பிரெஞ்சு நாட்டவர்கள் தாய்லாந்தில் அடுத்தடுத்து கைது செய்யப்பட்டுள்ளனர். மேலும் தாய்லாந்திலிருந்து ஹாங்காங் வழியாக பயணம் செய்த 2 பிரெஞ்சு இளைஞர்களும் கஞ்சா நிரப்பப்பட்ட சூட்கேஸ்களுடன் சமீபத்தில் பிடிபட்டுள்ளனர்.
சமூக வலைதளங்கள் மூலமாக செயல்படும் சில சர்வதேச குற்றவியல் கும்பல்கள் இலவச விடுமுறை, சுற்றுலா மற்றும் பணம் தருவதாக ஆசை வார்த்தை கூறி இந்த இளைஞர்களை வலையில் வீழ்த்துவது விசாரணையில் தெரியவந்துள்ளது. அவர்களிடம் ஸ்மார்ட் போன்கள் அல்லது கணினி உபகரணங்கள் இருப்பதாக கூறி மூடிய சூட்கேஸ்களை கொடுத்து ஐரோப்பாவுக்கு எடுத்துச் செல்லுமாறு அக்கும்பல் பணிக்கிறது. ஆனால் உண்மையில் அந்த பெட்டிகளுக்குள் 10 முதல் 20 கிலோ வரையிலான கஞ்சா மறைத்து வைக்கப்பட்டுள்ளது. பொருளாதார ரீதியாக சிரமப்படும் நடுத்தர வர்க்க இளைஞர்களே இவர்களின் முக்கிய இலக்காக உள்ளனர். தாங்கள் போதைப் பொருளை கடத்துவது கூட தெரியாமலேயே பல இளைஞர்கள் இந்த மோசடியில் சிக்கியுள்ளதாக வழக்கறிஞர்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். இளைஞர்களின் எதிர்காலத்தை பாழாக்கும் இந்த தாய்லாந்து திட்டங்கள் குறித்து பிரான்சின் தேசிய ஒழுங்கமைக்கப்பட்ட குற்றத்தடுப்பு வழக்கறிஞர் அலுவலகம் தற்போது தீவிர விசாரணையை தொடங்கியுள்ளது. சமூக வலைதளங்களில் இளைஞர்களை மூளைச்சலவை செய்து ஆள் சேர்ப்பவர்கள் யார் என்பதையும் அவர்களுக்கு பின்னால் இயங்கும் மாபெரும் குற்றவியல் வலைப்பின்னலையும் கண்டறிந்து முடக்குவதே இந்த விசாரணையின் முக்கிய நோக்கமாக அமைந்துள்ளது. This is Kural Media, your trusted source for global news. இது குரல் மீடியா செய்திகள். நீங்கள் இதுவரை கேட்டது குரல் மீடியாவின் பிரதான செய்திகள். மேலும் இதுபோன்ற செய்திகளை அறிய குரல் மீடியாவை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.